தானே? அதுவே கிடையாது. அப்ப பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, பிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது, பிரம்மத்துக்கு குணமும் இல்லை, உருவம் இல்லை, விபூதி இல்லை. இப்ப நாமெல்லாம் பிரம்மத்துக்கு சொத்துனா உண்டா? விபூதியும் அவருக்கு கிடையாது. அப்ப விபூதியோ திருமேனியோ குணங்களோ பிரம்மத்துக்கு இல்லை. ஆக ஸ்வகத பேதமும் இல்லை என்பது சங்கரருடைய அத்வைத மதம். எந்த விதத்துல பேதமில்லை பேதமில்லைன்னு அவர் தெரிவித்தார். சஜாத்திய பேதமும் இல்லை, விஜாத்திய பேதமும் இல்லை, ஸ்வகத பேதமும் இல்லை. ஆனால் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னால் இது கீழே சொல்லப்பட்ட சங்கரவாதம் எல்லாம் சில வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டவை. எந்த வேத வாக்கியம்? அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐததாத்மம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. தகப்பனார் உத்தாலகர், பிள்ளை ஸ்வேதகேது. ஆச்சார இடத்துல போய் படிச்சுன்னு வா அப்படின்னு அப்பா அனுப்பிச்சு விட்டார். போனா 12 வருஷம் நின்னா காலக்ஷேபம் பண்ணா. திரும்பி வந்து பார்த்தா மரமாட்டம் நின்னான். தாப்பனார் கண்டுபிடிச்சிட்டார், இவன் எத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காத வந்து நின்று இருக்கான். என்னென்னமோ படிச்சானே தவிர பிரம்மஜானம் எனக்கு ஏற்படலை அப்படிங்கிறத அவரும் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு மேற்கொண்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உத்ததம் ஆதேசம் அப்ராக்ஷா ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அவிஜாத்தம் விஜாத்தம். அந்த ஆதேசத்தை பிரம்மத்தை நீ தெரிஞ்சிண்டியா? எதை தெரிஞ்சுண்டா? கேள்வி என்ன பாருங்க. எதை தெரிஞ்சுனுட்டா தெரிஞ்சு கொள்ளாத அனைத்தும் தெரிந்ததாகுமோ? எதை பார்த்துட்டா பார்க்கப்படாத அனைத்தும் பார்த்ததாகுமோ? எதை கேட்டுட்டா கேட்கப்படாத அனைத்தும் கேட்கதாகுமோ? அதை தெரிஞ்சுனுட்டியான்னார். பிள்ளை முதல்ல விழுந்து சேவிச்சுட்டு சொன்னா, இதை தெரிஞ்சுட்டேனா இல்லையாங்கிறது தாப்பினாரே அப்புறம் சொல்றேன், முதல்ல இதை போல ஒரு வஸ்து இருக்கான்னு முதல்ல சொல்லும். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுனுட்டா அது எப்படி எல்லாம் தெரிஞ்சினதாகும்? ஒன்னை பார்த்துட்டா எப்படி எல்லாம் பார்த்ததாகும் ஆகும். அப்பதான் பிள்ளை தாப்பனார் சொல்றார், யதா ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத். ஒரு மண்ணை தெரிஞ்சுனுட்டால் மண்ணின் காரியமான அனைத்து பொருட்களையும் தெரிந்து கொண்டதாகிறது. மண்ணை தெரிஞ்சுனுட்டேன், மண்ணோட காரியமா இருக்கிற குடம், மடக்கு, பொம்மை, சராவம், மட்டை எல்லாம் தெரிஞ்சு போடும். தங்கத்தை காரணம்னு தெரிஞ்சுனுட்டேன், தங்கத்திலேருந்து பண்ணப்படுற சங்கிலி, மோதிரம், ஒட்டியான, அட்டியல், காது குண்டலம் எல்லாம் தெரிஞ்சு போடும். நூலை தெரிஞ்சுனுட்டேன், வேட்டி, கைக்குட்டை, புடவை, அது சால்வை எல்லாம் தெரிஞ்சு போடும். அப்ப காரண ஜானத்தால காரிய ஜானம் ஏற்பட சொல்லு. காரணம் ஏதோ அதை தெரிந்து கொண்டு விட்டா காரியத்தை பத்தி தெரிஞ்சுடுறோம். அப்ப ஜகத்துக்கெல்லாம் எது காரணமோ அந்த காரணத்தை பத்தின ஞானம் ஏற்பட்டுட்டா அனைத்தையும் பத்தின ஞானம் ஏற்பட்டுடும் இல்லையோ? பிரம்மன் தானே ஜகத்துக்கு காரணம். அதனால அதை தெரிஞ்சுனுட்டியா? அதனால உனக்கு எல்லா ஞானமும் ஏற்பட்டதா? அப்படியே தாப்பனார் பிள்ளையை பார்த்து கேட்கிறார். இல்லே ஹே பகவன், தேவரீரே அதை அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ன அடிபணிஞ்சுட்டான் பிள்ளை. அப்புறம் தான் அவனுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். ஐததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. ஐததாத்மியம், நீ கண்ணால் இத்தனையும் பார்க்கிறியோ இல்லையோ, இது இத்தனையும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது. ஐததாத்மம் இதம் சர்வம், நீ கண்ணால பார்க்கிற இத்தனையுமே பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது. தத்து துவம் அசி. இதான் ரொம்ப முக்கியமான வாக்கியம். அதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். தத்து பிரம்மம், துவம் நீ, அசி இருக்கிறாய், நீ பிரம்மமாகவே இருக்கிறாய், நீயே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மிங்கிறதை பல இடங்களிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள். அநேகமா பல ஆங்கில உபன்யாசங்கள்லையும் இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீள். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னா நானே பிரம்மம் என்று சொல்றாருன்னு. இது 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 பல பேர் ஆதிசங்கர பகவத்பாதர் அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி சொல்லியிருக்காரோ அதை சொல்லுவதாக வெளியில சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர அத்தையும் ஒழுங்கா சொல்றதில்லை. அதனாலதான் இப்போ அவர் என்ன சொன்னார் அகம் பிரம்மாஸ்மிக்குன்னு சொல்றேன். ராமானுஜர் அகம் பிரம்மாஸ்மிக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னு சொன்னேன். அகம் ஆத்மா பிரம்மாஸ்மி, பிரம்மமாகவே இருக்கிறேன், நானே பிரம்மம். என்னை தவிர பிரம்மம் அல்ல, பிரம்மத்தை தவிர நான் அல்ல, பிரம்மத்தை தவிர வேற எந்த பொருளுமே கிடையாது. அப்ப இத்தனை பொருள் தெரியறதே, நீ இத்தனை பேர் உட்காந்துருக்கீள், பிரம்மத்தை தவிர ஒத்துருமே கிடையாதுன்னு நம்ம எல்லாம் பொய்யா இருக்கணுமோ இல்லையோ? ஆமானுட்டார். நாம் அனைவரும் காணல் நீரை போலே பொய். ஒரு வண்டி ஓட்டின்னு போறோம், அந்த தொலை தூரத்துல ஒரு மைலுக்கு கன்னட ஜலம் இருக்கிற ஆப்பிள் இருக்கும், அதை நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மயில் தள்ளிண்டே போயிட்டு இருக்குமே தவிர கண்ணிலே படாது. அது காணல் நீரை போலே பொய். மித்யா, மித்யான்னு சொன்னா பொய், கண்ணுக்கு தோற்றமளிக்கிறதே தவிர உண்மை அல்ல. அதை போல இத்தனை ஆத்மாக்கள் கண்ணுக்கு தோற்றம் அடிக்கிறாள். என்ன எல்லாம் பொய்யான சரீரத்தில் பட்டு பிரதிபலிக்கிறார்கள். எப்படி இவர்கள் எத்தாலும் தோற்றம் அடிக்கிறார்? சந்திரன் ஆகாசத்துல சாயங்காலம் சந்திரனை போய் பார்த்தேன், குளத்தங்கரையில் உட்காந்து குளத்தை பார்த்தேன், ஒரு சந்திரன் தெரிஞ்சார். நான் கொண்டு போய் ஒரு கண்ணாடியை வச்சு விளையாட்டுக்காக சந்திரனுக்கு முன்னாடி காட்டினேன், கண்ணாடியில சந்திரன் தெரிஞ்சார். நான் ஒரு பெரிய பட்டாக்கத்தையை கொண்டு போய் சந்திரன் முன்னாடி காட்டினேன், அதுல சந்திரன் தெரிஞ்சார். உடனே ஒரு பிள்ளை எழுதினு விட்டான், சந்திரன் 3 பேர் இருக்கா லோகத்திலேன்னு. சந்திரன் 3 பேரா ஒத்தரா? இப்போ சந்திரன் ஒத்தர தான் இருக்கார், ஆனா எதுலையோ பட்டு பிரதிபலிக்கிறத வச்சுன்னு இவன் 3ன்னு எழுதினு வந்துட்டான் இல்லையோ? அப்ப இவனுக்கு சந்திரன் 3ன்னு ஏற்பட்ட ஞானம் என்ன ஞானம்? அஜ்ஞானம். அது ஞானமே இல்லை, அதான் அவித்யை, அது பிரமம். ஒன்றை மற்றொன்றாக தெரிஞ்சுட்டான். ஒரே சந்திரன் இருக்கிறச்சே பல சந்திரர்கள்னு பரித்தான். அப்ப அந்த அஜ்ஞானம் எப்ப தொலையும்?
நன்னா விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்தில் வந்து தோளில் ஒரு தட்டு தட்டி, என்ன பைத்தியகாரத்தனமாக பேசின்னு இருக்கே, சந்திரன் ஒருத்தர் தான், தேவையில்லாமல் அது பிரதிபலிக்கிறது, பிரதிபலிப்பை பார்த்துட்டு நீ போய் உண்மையை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரோ இல்லையோ. அப்போ அவர் சொன்ன உடனே எனக்கு உண்மை புரிஞ்சு போடும், சந்திரன் ஒன்றே என்ற ஞானம் ஏற்படுறது. இப்போ சங்கரர் தெரிவிக்கிறார், பிரம்மம் ஒன்றே தான், ஆனால் அது அவித்தையாலே மூடப்பட்டிருக்கிறது. அதனால பிரம்மம் தன்னை பலவாக பிரமிக்கிறது, தன்னை பலன்னு தவறா புரிஞ்சுட்டு இருக்கு. அந்த அவித்தையை நீக்கிட்டோம்னால் பிரம்மம் ஒன்றே என்கிற ஐக்கிய ஞானம் ஏற்பட்டு போகும். இது ஐக்கிய ஞானம்னு சொல்லலாம், அபேத ஞானம்னு சொல்லலாம், அத்வைத ஞானம்னு சொல்லலாம். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்போ அத்வைத ஞானம்னாலும் ரெண்டாவது இல்லைங்கிற ஞானம், அபேத ஞானம்ங்கிறதும் வேறுபாடு இல்லைங்கிற ஞானம், ஐக்கிய ஞானம்ங்கிறதும் ஒன்றேங்கிற ஞானம். எப்படி வேணா வச்சுங்கோ. அப்ப ஐக்கியவாதம்னாலும் அபேதவாதம்னாலும் அத்வைத்தம்னாலும் அபிப்பிராயம் ஒண்ணுதான். அப்ப இந்த பிரம்மம் அஜ்ஞானத்தாலே மூடப்பட்டு தன்னையே பலன்னு பிரமிக்கிறது. அதே போல சந்திரன் ஒரு காரணத்துல பட்டு பிரதிபலித்து பலன்னு தோன்றுகிறதோ இல்லையோ. நன்னா ஞாபகம் வச்சுங்கோ, தோன்றுகிறதோ இல்லையோ, பலவ ஆயிடலே, தோற்றம் மட்டும்தான் அளிக்கிறது. அதே போல பிரம்மம் பல பல சரீரங்கள்ல பட்டு பிரதிபலித்து இத்தனை ஆத்மாக்கள்னு தோன்றுகிறதே தவிர இதெல்லாம் பொய். அப்ப எது உண்மை? அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் உண்மை, நானே பிரம்மங்கிறதா உண்மை. இந்த ஞானம் எப்ப ஏற்படும்னால் ஒரு வாக்கியத்தை கேட்க கேட்க அந்த ஞானம் ஏற்படும். இதை நல்லா புரிஞ்சுங்கோ. கீழே நான் ஒரு திருஷ்டாந்த சொன்னேன் இல்லையோ, சந்திரன் பலான்னு தோற்றம் அளிக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து விஷயம் தெரிஞ்சவர் தட்டி சொன்ன உடனே புரிஞ்சு விட்டேன் இல்லையோ. அதை போல பிரம்மம் பலான்னு பிரமிச்சுன்னு இருக்கு, தன்னையே பலவாக பிரமிக்கிறது. சாஸ்திரம் வந்து அதுக்கு உபதேசம் பண்றது. இப்போ என்ன இந்த மாதிரி ஒன்னையே பல நினைச்சிருக்கே, தத்து துவம் அசி ஸ்வேதகேதோ, தத்து துவம் அந்த பிரம்மமே தான் நீ. ஸ்வேதகேசோ தத்து பிரம்மம் வேறல்ல, துவம் நீ வேறல்ல, பிரம்மமே நீ, நீயே பிரம்மம் அப்படிங்கிற வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம். அந்த வாக்கியத்தால எனக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டு நாம் பல அல்ல, ஒன்றே, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சு விடுறது. அப்ப மத்தத்தனையும் போயின்னு புரிஞ்சுண்டு அத்வைதமே சித்தாந்தம்னு தெரிஞ்சுண்டு பேத ஜானம்ங்கிற மயக்கம் ஒழிந்து அபேதமே சித்தாந்தம்னு புரிஞ்சுட்டால் அப்ப நானே பிரம்மம். நானே பிரம்மன், என்ன தவிர வேற ஆத்மாவே கிடையாது, அனைத்தும் ஒன்றுதான். என்னை தவிர அச்சித்தும் கிடையாது, என்னை தவிர வேற அச்சித்து ஆத்மாவும் கிடையாது, எல்லாம் ஒன்றுங்கிற ஞானம் ஏற்பட்டு போறது. ஒருத்தர் அத்வைத மதத்தை உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். 1.5 மணி நேரம் உபன்யாசம் ஆயிடுச்சு. ஆன பிற்பாடு காட்டு வழியா வாவா ஊருக்கு திரும்பி போயிருந்தார். சிஷ்யாலும் கூட வந்தார், ஆச்சாரியனும் போயிருந்தார். ஒரு புலி துரத்தின்னு வந்துடுச்சு. துரத்தின்னு வந்தோடனே பயம் எல்லாருக்கும். இந்த பக்கம் ஆச்சாரியன் ஓடினார், இந்த பக்கம் 10 சிஷ்யம் ஓடினா, அந்த பக்கம் 100 சிஷ்யம் ஓடினா, எல்லாருமா 10 மைலுக்கு அனண்ட போய் ஒன்னா சந்திச்சுண்டா. ஒரு சிஷ்யன் சாமர்த்தியக்கார சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து கேட்டான், இத்தனை நாழி எல்லாம் பொய்ன்னு சொல்லிருந்தீரோ இல்லையோ, இந்த புலி வந்த உடனே எதுக்காக நீர் ஓடி நீர்ப்போ? நானும் ஓடி இருக்கேன், நீரும் ஓடி இருக்கேன், உமக்கு அப்போ அத்வைத ஞானம் இருக்கா இல்லையா? அப்போ போய் நீர் தெரிஞ்சுக்க வேண்டாமான்னார். ஆச்சாரியன் சொன்னார், நீ பாதி அத்வைதம் படிச்சுட்டு பேசுறே, முழு அத்வைதம் நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இவனுக்கு புரியல, என்னது இது முழு அத்வைதம்னு சிஷ்யன் ஆச்சரியமா கேட்டான். ஆச்சாரியன் பதில் சொன்னார், நீ என்னமோ புலியை பார்த்து பயந்தது மட்டும் ஏன்னு கேட்கறே, புலி பொய்ன்னு நினைச்சுண்டு அதோட ஏன் நிறுத்திட்டே? புலி துரத்தின்னு வந்ததும் போய், நான் பயந்ததும் போய், நீ ஓடினதும் போய், இப்ப நாம பேசிட்டு இருக்கிறதும் போய், எல்லாமே போய். இதுல என்ன ஒரு பாதி புலி பொய்ங்கிறதோட நிறுத்துறது? இப்போ பொய்ன்னா அனைத்துமே தானே போய். அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆச்சாரியன் அவனுக்கு உபதேசிக்கிறார். அப்ப பிரம்மத்தை தவிர மத்தத்தனையும் போய், பிரம்மம் எப்படி இருக்கும்? ஞானஸ்வரூபனாக இருக்கும். பிரம்மம் ஞானமா இருக்கும், மற்றத்தனையும் போய். பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரா. இதனாலதான் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மங்கிற ஞானம் ஏற்பட்டு போறது. இது வரைக்கும் இப்போ அத்வைதம் என்னன்னு சொல்லியிருக்கேன். சங்கராச்சாரியர் இதைத்தான் அத்வைத பட்சமாக தெரிவித்தார். ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, தத்துவமசி, நீயே பிரம்மம், நீயே பிரம்மம்னு சொல்ற முக்கியமான வாக்கியம் இல்லையோ, அதை கொண்டு இது வரைக்கும் நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறது என்ன? பிரம்மத்துக்கு திருமேனியோ குணங்களோ விபூதியோ கிடையாது, பிரம்மத்தை தவிர்ந்த ஆத்மாவே கிடையாது, பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது, சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சொகத பேதம், எந்த பேதமும் இல்லை, இப்படிங்கிறது அத்வைதவாதம். ஆனால் இந்த வாதத்துக்கு நேர் மாறாக காஞ்சி தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார். அகமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச. தர்சனம் சித்தாந்தம், பேதமே சித்தாந்தம், அபேதம் அல்ல, வேறுபாடோட கூடினதுதான் சித்தாந்தம். ஏன்னு ராமானுஜருக்கு சந்தேகம். இதை பத்தின ஏற்பட்ட ஏன்னா யாதவ பிரகாஷர் இடத்துல தான் அவர் காலக்ஷேபம் பண்ணவர். யாதவ பிரகாஷரே அத்வைதி தான், அவரிடத்துல தான் ராமானுஜர் காலக்ஷேபமே பண்ணியிருக்கார்.
அவரிடத்துல இந்த அர்த்தத்தை கேட்டதிலேருந்து அவர் மனசம் உழஞ்சுட்டே இருக்கு. இவர் என்ன அபேதம் சித்தாந்தம்ங்கிறார், அபேதம் சித்தாந்தம்ங்கிறார், எது சித்தாந்தம் நாம தெரிஞ்சுட்டாகணுமே. ஏன் அவருக்கு சந்தேகம் வந்துடுத்துன்னா, சாஸ்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா சில இடத்துல சொல்றது, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மக்த்வா. இவர் போக்தா ஆத்மா, இது போக்யம் அச்சித்து, இவன் பிரேரிதா ஈஸ்வரன் என்ன 3 பேரை நன்னா பிரிச்சு விட்டுருக்கு சாஸ்திரம் சில இடத்துல. அதைத்தான் பேதஸ்ருதின்னு சொன்னேன். இப்ப நம்ம பார்த்தது அபேத ஸ்ருதி. சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசீத. இது ஒரு உபனிஷத் வாக்கியம். நீ கண்ணால பாக்குறியே சர்வங்கலு இதம் பிரம்ம, இது இத்தனையும் பிரம்மம். பிரம்மத்தை காட்டினது வேறுபட்டதே கிடையாது, அனைத்தும் பிரம்மம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இன்னொரு வாக்கியம் சொல்றது, இவன் போக்தா ஜீவாத்மா, இவன் போக்யம் அனுபவிக்கிற அச்சித்து, இவன் தான் பிரேரிதா சர்வேஸ்வரன். கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், இதுதான் இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. அகம், இந்த க்ஷேத்திரம்ங்கிறது விளைநிலம் அச்சித்து. இந்த நமக்கு கொடுக்குற பகவான் உடம்பு கொடுத்துருக்காரு, இந்த அச்சித்து இந்த சரீரம் தான் க்ஷேத்திரமா. இந்த க்ஷேத்திரத்துல ஜீவாத்மா தான் நல்ல பயிர்களை முளைக்கணும். இந்த க்ஷேத்திரமும் ஜீவாத்மாவும் எனக்கு சரீரம்னு தெரிஞ்சுக்கோ. நான் அவனுக்கு அந்தராத்மாவா இருக்கேன்னு க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதன்னு கண்ணன் தெரிவித்தார். அப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ராமானுஜர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். இல்லையே, சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இங்கேயானா ஒன்றுன்னு ஏக தத்துவவாதம் எழுதியிருக்கு. அப்ப தத்துவம் ஒன்றா, தத்துவங்கள் பலவாகிற சந்தேகம் வந்தது. அதுதான் திருக்கச்சி நம்பிகள்னு நித்தப்படி காஞ்சி தேவப்பெருமாளுக்கு அவர் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது ராமானுஜ முனேர் மான்யம் வந்தேகம் காஞ்சி பூர்ணரான கஜேந்திரதாசர்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அவர் அவதரித்து இப்போது மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே 1000வது திருநட்சத்திரம் கொண்டாட போகிறார்கள். ஏன்னா ராமானுஜருக்கு அவர் ஒரு 8-9 ஆண்டுகள் முற்பட்டவர். அவர் ராமானுஜருக்கு ஆச்சாரியனாகவே இருந்திருக்கிறார். தினப்படி அதாவது காஞ்சி தேவப்பெருமாளுக்கு கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் எழுந்தருளி இருந்து அவர் விசிற கைங்கரியம் பண்ணுவார். பெருமாள் வாய் திறந்து அவர்கிட்ட பேசுவாராம். எவ்வளவு பாக்கியம் இருந்திருக்கணும். தேவப்பெருமாள் வாயை திறந்து ஒரு இடத்துல பேசுவார். ராமானுஜர் போய் திருக்கச்சி என்பவர் இடத்துல பிரார்த்திக்கிறார், நம்ம உள்ளத்துல சில சந்தேகங்கள் இருக்கு, நீர் தான் பெருமாள்கிட்ட கேட்டு விட வாங்கி தரணும். இவர் வந்தார். அன்னைக்கு சாயங்காலம் விசிற கைங்கரியம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போகணும். போகாத அங்கேயே நின்றார். தேவப்பெருமாள், என்ன ஏதோ தயங்கி நிற்கிறீரே, என்ன விஷயம், போடுவீரே, என்ன நிற்கிறீர்னு கேட்டார். இல்லை ஏதோ சந்தேகமா, ராமானுஜருக்கு சந்தேகம், அதுக்காகத்தான் கேட்க வந்தேர்னார். பெருமாள் உடனே கிடுகிடுன்னு 6 வார்த்தை சொல்லிட்டார். என்ன சந்தேகம்னு கேட்டுக்கவே இல்லை. அந்த 6 வார்த்தைகள் தான் சந்தேகங்களுக்கு பதில். அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் கடைசியா பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்ன 6 வார்த்தைகள். அதுல தர்சனம் பேத ஏவச்ச, பேதம் சித்தாந்தமே தவிர அபேதம் சித்தாந்தம் அல்ல என்று தான் ராமானுஜருக்கு அத்தை குழப்பத்தை நீக்கி விட்டார். அப்ப தெம்பு வந்துருத்து சுவாமிக்கு, ஓ ஐக்கியம் சொல்லக்கூடாது, பேதமே தான் சித்தாந்தம். ஏன்னா சாஸ்திர வாக்கியங்கள் அப்படித்தான் இருக்கு. பலான்னு சொல்றது, இதோ போக்தா போக்யம் பிரேரிதான்னு சொல்றது. பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு, குணங்கள் உண்டுன்னு வார்த்தை இருக்கே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மம் சத்தியமா இருக்கும், ஞானமயமா இருக்கும், அனந்தமா இருக்கும், உண்டு குணம் உண்டுன்னு சொல்லுகிறது. அதே அல்ல ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேஷா என்ன திருவடியிலேருந்து திருமுடி வரை என்ன அழகா இருக்கு பிரம்மம். நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சூகவத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமா திவிசூர்ய சஹசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா என்ன அதனுடைய ஒளியை சொல்றது, திருமேனி அழக சொல்றது, கண்ணழக சொல்றது, மூக்கழக சொல்றது. இத்தனை சொல்லிட்டுச்சே திருமேனி இல்லைன்னுட்டா. அதனாலதான் அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. இப்போ இதுக்கு திருமேனி உண்டுன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கு, ஆனா பார்த்தா பேதம் இல்லைங்கிறாப்புலையும் இருக்கு. இந்த 2த்துக்குள்ள எப்படி சமன்வயப்படுத்தலாம்? அப்ப தத்துவங்கள் 3, தத்துவம் 1, பிரம்மத்தை தவிர ஒன்று உண்டா இல்லையா, அதத்தனை உண்மையா இருக்குன்னு வச்சிருந்தா கூட உண்மையா பொய்யா என்று அவர் விசாரிக்கிறதுக்காக ஆரம்பித்தார். இப்ப சங்கர மதத்தின்படி இந்த பிரம்மத்தை மூடின்று சொல்லி அவித்யை தான் பலங்கிற அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை எப்படி தொலைக்கணும்? தத்துவமசி நீயே பிரம்மம் மற்றொன்றில்லை அப்படிங்கிற வேத வாக்கியம் காதல பட்டவுடனே அந்த அவித்யை போடுத்து என்ன சங்கரர் தெரிவிக்கிறார். அந்த அவித்யை போடுத்துன்னா அப்ப சம்சாரம் கிடையாது, மோட்சம் இருந்த இடத்திலேயே தான் மோட்சம். சங்கர மதத்தின்படி வைகுண்டம்னு தனியா ஒரு இடமே கிடையாது. ஜீவன் முக்தி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நாம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டோம், முக்தி, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர என்ன ஒரு இடத்துல போறோம்னா என்ன தெரியுமா ஆபத்து வரும்? அப்ப வைகுண்டம் உண்மை, ஆத்மா உண்மை, பிரம்மம் உண்மைன்னு 3 உண்மை ஒத்துக்கணும் இல்லையோ? 2வது தத்துவமே உண்மை கிடையாதே. அதனால ஆத்மா பரமாத்மாவே கிடையாதுன்னா அப்ப ஜீவாத்மா பரமாத்மா அடைதல்னு ஒன்னே ஒத்து வராது. அப்ப ஜீவாத்மாவே பரமாத்மான்னு புரிஞ்சுனுடுறார். பரமாத்மா ஜீவாத்மான பிரம்மம் ஒன்றே. அழ்வார் திருவரங்கத்தமுதனார் தெரிவித்தார், பேதையர் வேத பொருளிதன் உண்ணி
பிறமன் அன்னன் நோதி மற்றெல்லா உயிரும் அகுதென்னு, எல்லா உயிரும் அகுது என்று தெரிந்து கொண்டு பிரமத்தோடே சஞ்சரித்து கொண்டுகிறார்கள். ஆனால் அது மாங்கி உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாமென்னு சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வெண்ணான் ராமானுஷன் என்று திருவனங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். அப்ப அபேதம் சித்தாந்தம்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் பேதம் சித்தாந்தம் எப்படி ஸ்தாபிக்கிறதுனால், அகம் பிரம்மாஸ்மின்னா நானே பிரம்மம்னு அர்த்தம் அல்ல. அப்ப ஜீவாத்மா பரமாத்மான்னு சாஸ்திர வாக்கியங்கள் பிரித்து சொல்ற வாக்கியம்லாம் என்ன ஆகும்? ஏன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதுன்னா, பிரம்மத்துக்கு நான் சரீரமாக இருக்கிறேன், அதனால அகம் பிரம்மாஸ்மி. ஷரீராத்ம பாவத்தை ஸ்தாபித்தாத்தான் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும். அதாவது தாப்பனார் பிள்ளையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தத்து துவம் அசி, தத்து ஞான கல்யாண குண விசிஷ்டனான பிரம்மம், உலகத்துக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருக்கிற பிரம்மம், துவம் உனக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான். அப்ப பிரம்மமே நீன்னு சொல்லலை, உலகத்தனையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் அந்தராத்மாவாக எந்த பிரம்மம் இருக்குமோ அதே பிரம்மந்தான் ஹே ஸ்வேதகேதோ உனக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறது. அப்ப உனக்கு ஒரு அந்தராத்மா, லோகத்துக்கு ஒரு அந்தராத்மாங்கிறது அல்ல, உலக அனைத்துக்கும் இவன் அந்தராத்மாவோ அவனேதான் உனக்கும் அந்தராத்மா. அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அகம் நான் சொன்னா ஜீவாத்மா, இந்த சரீரத்தோட கூடின ஜீவாத்மா. அப்ப இந்த சரீரத்தோட கூடின ஜீவாத்மாவான எனக்கும் இவர் தான் அந்தராத்மா. லோகம்ங்கிற சரீரத்தோட கூடியிருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அவர் தான் அந்தராத்மா. அப்ப இந்த விஷயத்துல அவர் ஒண்ணுன்னு சொன்னா எதுல சொல்றதுன்னா, ரெண்டாவதே இல்லைங்கிற விஷயத்துல அவர் ஒண்ணுன்னு சொல்லலை, எல்லா ரெண்டாவதும் உண்டு. ஆனா அனைத்து ரெண்டாவதுக்கும் அவர் தான் அந்தராத்மாங்கிற விஷயத்துல ஒன்று. இதத்தான் ஐததாத்மம் இதம் சர்வம் தத் சத்வம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இன்னொரு திருஷ்டாந்தத்தின் மூலம் சொல்றேன். பிரம்மமும் ஒன்றுன்னு பார்க்கலாம், ஆத்மாக்களும் ஒன்றுன்னு பார்க்கலாம். ஆனா பிரம்மமும் ஆத்மாவும் பலான்னு பார்த்துடலாம். பார்த்துட்டா தான் பாசுறதுக்கு அர்த்தம் தெரியும். அதுக்காக சொன்னேன். இப்போ பிரம்மம் எப்படி ஒன்று? ஒரு புலவன் ஒருத்தர் இடத்துல போனார். ராஜா யதா சோழன் பிரஹா சம்ராட் அத்விதீயா அஸ்ய பூதலே. ஆள வந்தார். சித்தித்திரயத்தில் தெரிவிக்கிறார். ஒரு புலவன் போய் ராஜாவை ஓஹோன்னு கொண்டாடினான். உனக்கு யாருமே இல்லை, எப்பேற்பட்டவன் நீ, உனக்கு சமமானவன் ஒத்தவமே கிடையாது, நீ நிர்த்வந்தன், ரெண்டாவதே இல்லாதவன். கொண்டாடினா ராஜாவுக்கு ஒரே பெருமை. 1000 பொற்காட்சி பறிச்சு கொடுத்துட்டார். மூட்டையை தூக்க முடியாத வயக்காட்டில் போயிட்டு இருந்தான் புலவன். அடுத்த புலவன் வந்த உடனே புரிஞ்சு போச்சு, என்னத்தையோ சொல்லி ஏமாத்திட்டு 1000 வாங்கிட்டு போயிட்டான், நம்ம அதை பிடுங்கணும். இவனுக்கு பிடிக்கல. அந்த புலவன் வாங்கிட்டு போனது போய் சொன்னான், ராஜன் உனக்கு ரெண்டாவதே இல்லைன்னு அவன் மாட்டுக்கு சொல்லிட்டு போறான், நீ வேற மயங்கி கொடுத்துட்டு இருக்கே, உனக்கு என்ன மகிழ்ச்சியே இல்லை, ராணியே இல்லையா, உனக்கு ராஜகுமாரனே இல்லையா, உனக்கு நாடே இல்லையா, கஜானாவே இல்லையா, சொத்தே இல்லையா, உனக்கு எத்தனை குணங்கள் இல்லையா, இத்தனை இருக்கு, அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு 1000 பொற்காட்சி வாங்கிட்டு போறானே, நீ என்ன முட்டாளா கொடுத்துருக்கியேன்னா. ராஜா பார்த்தான், ஆமா அவன் என்ன ஒண்ணுமே இல்லைன்னுட்டு இத்தனை வாங்கிட்டு போட்டான், கூப்பிடவனேன்னா. சரின்னு அவனை போய் கூழ்னு வந்து நிறுத்தினா. திரும்ப சொல்றேன் ராஜன்னு, உனக்கு ஒன்றும் கிடையாது, ரெண்டாவதே கிடையாதுன்னா. ராஜாவுக்கு கோவம் பொத்துன்னு வந்து, இப்போ தண்டனை தான் உனக்கு கொடுக்க போறேன், ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா. நான் ரெண்டாவது கிடையாதுன்னா எந்த அபிப்பிராயத்தில் சொன்னேன்னு பார். உன்னை தவிர ராணியே கிடையாது, ராஜகுமாரனே கிடையாது, நாடே கிடையாதுன்னு நான் சொன்னேன். இதை போல ராணியோட கூடின, இதை போல ராஜகுமாரனோட கூடின, இதை போல நாட்டோட கூடின, இதை போல சொத்தோட கூடின உன்னை போல ரெண்டாவது கிடையாதுன்னு. உனக்கே ரெண்டாவது கிடையாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. உன்னை தவிர ரெண்டாவது இல்லைன்னு நான் சொல்லலே, உன்னை போல ரெண்டாவது இல்லைன்னு நான் சொன்னேன். அப்ப தவிர ரெண்டாவது இல்லைன்னு விட்டா அத்வைத்தம், போல ரெண்டாவது இல்லைன்னா விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் வயஸ்பாடினால் விசிஷ்டயோகோ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்டஸ்ய அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டம் விசிஷ்டம்னா கூடினதுன்னு அர்த்தம். சித்து அச்சித்து ஆகியவற்றோட பிரம்மம் கூடியிருக்கிறது. சித்தும் உண்மை, அச்சித்தும் உண்மை, பிரம்மமும் உண்மை, அனைத்துமே உண்மை, ஒன்றும் பொய் அல்ல. என்ன சாஸ்திரம் அப்படி சொல்லியிருக்கோம், 3 இருக்கு. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா பிரதகாத்மானம் மத்வா. என்ன ஆத்மாவை பிரித்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது. மேலும் ஒரு ஆத்மா பரமாத்மாவை பார்த்து பக்தி பண்ணணும், உபாசனம் பண்ணணும்னு சொல்றது. பிருஹதாரண்யக உபனிஷத்து ஆத்மாவாரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை குறித்து உபாசனம் பண்ணணுங்கிறது. ராமானுஜர் விசாரித்திருந்தார், எல்லாமே பண்ணணும்னா அது ஒத்தராகவே இருந்தா எப்படி பண்றது? இப்போ நான் ஒருத்தர் இடத்துல பக்தி பண்ணணும்னா அவர் ஒத்தரா இருந்து நான் ஒத்தரா இருந்தா தான் பக்தியை பண்ணலாமே தவிர இப்போ எங்கிட்டயே நான் பக்தி பண்ணிக்கிறதுக்கு முடியுமா? இயலா சொல்லு. இப்போ கண்ணன் 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் கீதையிலே, நத்தேவாகம் ஜாத்துநாசம் நத்தன்னேமே ஜனாதிபாக ந சைவன பவிஷ்யாமஹ சர்வே வய மதப்பரம். அர்ஜுனா பார், நத்தேவாகம் ஜாத்துநாசம். இதில் அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, நான் நேற்று இருந்தேன் அல்லேன் என்பதில்லை, நான் இன்று இருக்கிறேன் அல்லேன் என்பதில்லை, நான் நாளை இருப்பேன் அல்லேன் என்பதில்லை, நீ இன்று இருக்கிறாய் அல்லை என்பதில்லை, நீ நேற்று இருந்தாயல்லை என்பதில்லை, நீ நாளை இருப்பாயல்லை என்பதில்லை. இப்படியே சொல்லியிருக்கார். நத்தேவாகன் ஜாதுநாசன் நத்தன்னேமே ஜனாதிபாக.
நீ நான் இவா எல்லாரும் நேத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு இருக்கோம் இப்படின்னு இருந்தா ரொம்ப சுலபமா முடிஞ்சு போயிருக்குது. இப்போ இருக்கிறதே இதில் 6 வார்த்தை தான். நீ நான் இவர்கள் நேற்று இன்று நாளை இருக்கோம் முடிஞ்சு போயிருக்குமேன்னா. ஓ இப்படி சொல்லியிருந்தா நிறைய வம்பு வந்திருக்கும். அதனாலதான் பகவான் அப்படி சொல்லவே இல்லை. நீ ஆகட்டும் நீன்னு பிரிக்கிறார். நத்தேவாகம் ஜாத்துநாசம் நத்தன்னேமே ஜனாதிபாக ந சைவன பவிஷ்யாமஹ. நான் நீ இவர்கள் ராஜாக்கள் எல்லாம் சண்டைக்காக கூடியிருக்காளோ இல்லையோ. இமே ஜனாதிபாக இவர்களை பார்த்து இவர்கள்ங்கிறார். தம் நீங்கிறார். அகம் நான்கிறார். பாஷ்யத்தில் உடனே ராமானுஜர் தெரிவித்தார், எப்ப நான் நீன்னு பிரித்தானோ அப்ப பிரம்மம் வேறே ஆத்மா வேறேன்னு பிரிச்சு விட்டான். எப்ப இமே ஜனாதிபாகான்னு பிரித்தானோ ஆத்மாக்கள் ஒருத்தருக்கொருத்தர் பலான்னு பிரிச்சுட்டான். ஆத்மாக்கள் தங்களுக்குள்ளேயும் ஒருத்தர் அல்ல, ஆத்மா பரமாத்மாவும் வெவ்வேறே. ஆக ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள்ள பேதம் உண்டு, ஆத்மாக்களுக்குள்ளேயே பேதம் உண்டு. அப்ப ஆத்மாக்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு பலராத்தான் இருக்கா. ஆனா பரமாத்மா ஜீவாத்மாவும் பிரிந்துதான் இருக்கிறார்கள். இந்த 2 பேதமும் உண்டுங்கிறதான் அங்கே முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம். அர்ஜுனா நான் நித்தியம் நீ நித்தியம் இவர்கள் நித்தியர்கள்னா அப்ப 3 பேரும் உண்மை 3 பேரும் நித்தியம் நான் எடுத்தோல்லையோ. அதை வச்சுன்னுதான் இந்த புலவன் ராஜாவை பேசினது எப்படி தெரியுமா கொள்ள வேண்டும். ராஜாவுக்கே ராணி இல்லை, ராஜாவுக்கே நாடு இல்லை, ராஜாவுக்கே குணம் இல்லைன்னுட்டா அப்ப எந்த பேதமும் ராஜாவுக்கு இல்லை, சுத்தம் என்று ராஜாவை சொல்லிடலாம். ஆனால் அப்படி சொல்லலை. இப்போ ராஜாவுக்கு ராணி இருக்கார், ராஜகுமாரனும் இருக்கார், நாடு இருக்கார், எல்லாம் இருக்கு. ஆனா இப்பேற்பட்ட சொத்தோட சேர்ந்த இந்த ராஜாவை போல இன்னொருத்தர் இல்லை. அப்பவும் இன்னொருத்தர் இல்லைன்னு தான் சொன்னேன். இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லல. அப்பவும் அத்வைத்தம் தான் சொன்னேன். ஆனா எந்த அத்வைத்தம்? விசிஷ்டயோகோ அத்வைத்தம். விசிஷ்டம்னா கூடினதுன்னு அர்த்தம் இல்லையோ. சித்து அச்சித்து ஆகியவற்றோட கூடின பிரம்மத்துக்கு சமமாக மற்றொரு பிரம்மம் இல்லை, அது அத்வைத்தம். பிரம்மத்துக்கே மற்றொன்று இல்லைன்னு சொன்னது அத்வைத்தம். ஆனா இதை போல இல்லைன்னு சொன்னது விசிஷ்டாத்வைத்தம். ஆக விசிஷ்ட கூடினது சேத்தனா சேதனாத்மகமான பிரம்மம், சேத்தனத்தோடும் அச்சேதனத்தோடும் கூடிய பிரம்மத்தை போலே மற்றொரு பிரம்மம் கிடையாது. இதுக்கு பிரம்மாத்வைத்தம்னு பேர். இன்னொன்னு சொல்றேன், ஜீவாத்மாக்களுக்குள்ளேயே அத்வைத்தம் பார்த்துடலாம். சாமி நீ விசிஷ்டாத்வைத்தம் சொல்ல வந்தீரா இல்ல அத்வைத்தம் சொல்ல வந்தீரான்னா அத்வைத்தத்திலேருந்து பரிஷ்காரம் பண்ணப்பட்டது தானே விசிஷ்டாத்வைத்தம். ஆகையாலே அத்வைத்தம் சித்தாந்தம் தான். ஆனா எப்படி? விசிஷ்டாத்வைத்தம் சித்தாந்தம், கூடியதனுடைய அத்வைதம் சித்தாந்தம். ஆத்மாக்கள் பலர், ஆனா அவ எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்லிடலாமன்னா அதுக்கு பிரகார அத்வைத்தம்னு பேர். பிரம்மம் ஒன்று, அதற்கு சமமா இன்னொன்னு கிடையாதுன்னா பிரகாரி அத்வைத்தம்னு பேர். பிரம்மம் பிரகாரி, சரீரி, சேஷி. நாம எல்லாம் பிரகாரம், சரீரம், சேஷம். நாம எல்லாரும் கூட வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு தான் கீழே ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். கிராம அதிகாரி போய் நெல்லு கணக்கெடுத்தாரோ இல்லையோ, அவர் மொத்தம் ஒரே நெல்னு எழுதினார். ஒரே நெல்லா? நெல்லு பல, ஆனா ஒரே ஜாதி நெல். அதே போல இங்க ஆத்மாக்கள் அனைவரும் இருக்கிறது உண்மைதான். நெல்லு பலாங்கிறா போல அனைவருமே உண்மைதான். ஆனா அதுக்குள்ள அனைவரும் அத்தனை பேர் இருந்தாலும் பகவானுக்கு சேஷபூதன் ஞானஸ்வரூபங்கிறதுல ஒன்னாயிட்டம் இல்லையோ. அப்ப அந்த ஜாதியால ஒன்றுன்னு சொல்லலாமே தவிர பலர் பலராகத்தானே இருப்பார்கள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றல்ல, வெவ்வேறு தான். ஆனா எப்போதும் விட்டு பிரிய முடியாமல் கூடியே இருக்கிறார்கள். இவர்கள் அநேகர்கள் விட்டு பிரிய முடியாம பிரம்மத்தோட கூடி இருக்கிறார்கள். பிரம்மம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அனுகிரகம் புரிகிறது. இதைத்தான் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். மற்றொரு இடத்துல திருஷ்டாந்தம் தெரிவித்தார். ஆத்மாக்கள் பலரா இருந்தாலும் ஒன்றுன்னு எப்படி தெரியுமா சேர்த்து சொல்லலாம். யதா வேணுரந்திர விபேதேன ஷட்ஜ சஞ்சாயத்தேன்னுட்டு ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கிறோம். புல்லாங்குழலில் காற்று உள்ள போகிறது. அது ஒரு துவாரத்தின் வழியாக வெளியில் போகிறச்சு ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் நிஷாதம் அப்படின்னு ஸ்வரஸ்தானம் மாறிண்டே போகிறது. ஒரு அறிவியலி சொன்னா நம்ம இந்த ஸ்வரஸ்தானம்லாம் மாற்றி மாற்றி வருதுன்னா வெவ்வேறு காற்று போகணும்னா இல்லை எல்லாம் ஒரே காற்று தான் உள்ளே போகும். ஆனால் எந்தெந்த ஓட்ட வழியாக வெளியில் வருதோ அதுக்கு தகுந்த ஸ்வரஸ்தானம் இல்லையோ. அதனால் ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே ஜாதியாகத்தான் இருப்பார். ஆனால் எடுத்துக்கொண்டிருக்கிற சரீரத்தின்படி மாறுபட்டிருப்பார்கள். அனைவரும் ஆத்மாக்கள் வெவ்வேறு தான். ஆனால் அந்தந்த சரீரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சிங்கம் நினச்சிக்கிறான், புலி நினச்சிக்கிறான், மனுஷன் நினச்சிக்கிறான், ஆண் நினைக்கிறான், பெண் நினைக்கிறான்னா வேற வேறுபாடு கிடையாது. இப்போ பல பசுமாடுகள் இருக்கலாம். ஒன்று வெள்ளை பசுவாக இருக்கும், ஒன்று பச்சை பசுவாக இருக்கும், ஒன்று பொட்டு போட்ட பசுவாக இருக்கும், ஒன்று கருப்பு பசுவாக இருக்கும். பாலை கறந்து வச்சுன்னுட்டு சாமி பச்சை பசு பச்சை பாலாக கொடுத்தது, கருப்பு பசு கருப்பு பாலாக கொடுத்துனாரான்னு சொல்லுவாளா. எந்த பசுவில் வித்தியாசம் இருந்தால் கூட பால் நிறம் ஒன்றோ இல்லையோ. ஆனால் எத்தனை பால் கொடுக்கறதோ அத்தனை படி பால். பால்ல அளவு மாறாது படல. இப்போ ஒரே பால்ங்கிறதுக்காக ஒரே படி பாலா மொத்தத்தையும் கலந்தா அது ஆகாது. அத்தனை படி பால் இருக்கும். ஆனா வெண்மை நிறத்தோடு இருக்கும்.
அதே போல ஆத்மாக்கள் அநேகர்களாக இருப்பார்கள், ஆனா ஒரே ஆகாரத்தோடு இருப்பார்கள். பிரம்மத்துக்கு சேஷமாய் ஞானமயமாய் ஆனந்தமயமாய் இருக்கிறான். இதனால ஒன்றுன்னு சொல்றார்கள். அப்ப ஒன்றுன்னு சொல்லலாம், பலானும் எடுத்து சொல்லலாம். ஒன்றுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவும் ஜீவாத்மா அச்சித்தும் சித்தும் பரமாத்மாவோட கூடி இருக்கிறபடியால் கூடியதுன்னு பார்த்தா ஒன்று, ஆனால் தனித்தனியா தத்துவம் உண்மைன்னு பார்த்தா பல. அப்ப இது இத்தனை ஆத்மாக்களுக்கு பரமாத்மா ஒருத்தனே தான் அனுகிரகிக்கிறான். இதே விஷயத்தை மற்றொரு விதத்துல பார்க்கலாம். இப்ப நம்ம மோட்சம் அடைஞ்சுடுறோம். மோட்சம் அடைகிறோம்னு சொன்ன பெருமாளோட ஐக்கியம் ஆயிட்டார்னு சொல்றோம் பாருங்க. அது விசிஷ்டாத்வைத்தத்தின்படி சம்மதம் அல்ல. ஏன்னா ஐக்கியம் ஆயிட்டார்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாயிடணும்னு அர்த்தம். ஒன்றாக ஆகாது. ஒன்றாருதுன்னு அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு நானே பிரம்மங்கிற ஞானம் வந்து ஒன்னாயிட்டேன்னு அர்த்தம். ஒன்னா போறது இல்லை. பின்ன என்னத்தை இது ஐக்கியம் ஐக்கியம்னு சொல்றோம்? இங்கிருந்து அங்க போன பிற்பாடு சமமாயிடுறார். பிரம்மத்துக்கு சமமாக அபதபாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்சா விபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு பிரம்மத்துக்குண்டான 8 குணங்களில் தனக்கு சாமியாபத்தி கிடைச்சுடுறதுனால சொல்றோம். வேடிக்கையா ஒரு விஷயம் சொன்னார். தண்ணீரை தண்ணீரோட கலங்கோ, ரெண்டும் ஒன்னா போடுறது இல்லையோ. அப்புல அப்பச்சேத்தா அப்பாயிடும். அதே போல ஆத்மாவை பரமாத்மாவோட சேர்த்துட்டா ஒரே ஆத்மாவாயிடுறது. தண்ணீர் தண்ணீரும் கலந்தா வித்தியாசம் தெரியுமா? அதை போல ஜீவாத்மா பரமாத்மா கலந்து விடலாமேன்னா ராமானுஜர் சிறு கேள்வி கேட்டார். நன்னாத்தான் இருக்கும், தண்ணீரை தண்ணீரோட கலந்து விடலாம். அப்புறம் பாத்திரத்துல 2 படி ஜலம் இருக்குமா, 1 படி இருக்குமா? இது ஒரு படி, இது ஒரு படி, ரெண்டுத்தையும் கலந்துட்டேன். அப்புறம் 2 படி தான் இருக்குமே, இது ஒரு படி இருக்காது இல்லையோ. அப்ப ஜீவாத்மா பரமாத்மா கலந்துட்டார், ஒன்னாயிட்டார். ஆனா 2 மடங்கு ஆயிட்டார்னா பிரம்ம மாறவே மாறாதே. நிர்விகாரமா இருக்கிறபடியால அது ஆக முடியாது. சரி, இப்படி வச்சுப்போம். அப்புல உப்பை சேர்த்தா, அப்பு தண்ணீர் உப்பு அதில் போட்டால் கரைஞ்சி போடுறது இல்லையோ. அப்போ அளவு கூடவே கூடாது இல்லையோ. அதை போல ஜீவாத்மா உப்பாட்டம் பரமாத்மாவிடத்துல போய் கரைஞ்சு விடுறார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம். ஆனால் அப்புறம் அந்த ஜலம் உப்பு கரிக்குமே. அதை போல இப்போ பிரம்ம உப்பு கரிக்க ஆரம்பிப்பாரா? ஜீவாத்மாவுக்கு இருக்கிற குற்றம்லாம் கொண்டு போய் பிரம்மத்தரத்தில் சேர்த்துட்டா பிரம்மமே ஸ்வபாவம் மாறிப்பட போறாரா? அளவும் மாற மாட்டார், குணமும் மாற மாட்டார். அதனால இவராத்தான் இருந்தாகணும், அவர் அவராத்தான் இருந்தாகணும். நாம் அநேகர்களாகத்தான் இருந்தாகணும், அவர் ஒத்தராத்தான் இருந்தாகணும். கூடிச்சாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடர் பரவ உயர்கொடிய மாயனாவது அதுவே. அம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். என்னை விட பகவானோட 2.5 கலந்துடணும்னு ஆசைப்பட போறார் அவர். ஆழ்வாருக்கு ஆசை என்ன? இப்போ நான் தனித்தத்துவமே இல்லாம பகவானோ கலந்தே போடணும். ஆனா பதில் சொல்றார், நடக்காதே. சாஸ்திரம் அதை ஒத்துக்கலையே. அவர் சுவாமியாத்தான் இருந்தாகணும், நான் தாசனாத்தான் இருந்தாகணும். இது ஞானம் ஒரு நப்பாச்சு வச்சுக்காதீங்கோ. மோட்சத்துக்கு போன பிற்பாடு நாம் 2 பேரும் சுவாமி ஆயிடுவோம் இப்படின்லாம் தயவு செய்து நினச்சிக்காதீங்கோ. இங்கே இருக்கிறச்சேவன் அவர் சுவாமி, நான் தாசன்தான். அங்கே போன பிற்பாடு அவர் சுவாமி, நான் தாசன்தான். அங்கே போனாலும் கைங்கரியம் தான் பண்ணியிருக்க வேண்டும். இங்கே என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அங்கே போனாலும் கைங்கரியம் கிடைக்கும். இங்கே பல்லாண்டு பாடியிருந்தால் பல்லாண்டு, இங்கே திருப்பாவை பாடியிருந்தால் திருப்பாவை, இங்கே அத்தியாபக சங்கீரம் இருந்தால் அத்தியாபகம், இங்கே உபன்யாசம் சொல்லியிருந்தால் அங்கே உபன்யாசம் சொல்லலாம், இங்கே கேட்டிருந்தால் அங்கே போய் கேட்கலாம். எதுவாக இருந்தாலும் அதே கைங்கரியம் தான். அப்போ அங்கே போனாலும் அவர் அவராத்தான் இருப்பார், நாமத்தான் இருப்போம். பிரம்மத்துக்கு திரிவித பேதமும் உண்டு. ஜீவாத்மா பரமாத்மாவை தவிர வேறுபட்டு இருக்கிறபடியால் சைத்தன்யமுடைய பரமாத்மா சைத்தன்யமுடைய ஜீவாத்மாவிடத்திலிருந்து வேறுபடுகிறது. சஜாத்திய பேதம் உண்டு. பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட அச்சித்தத்துவம் இருக்கிறபடியால் விஜாத்திய பேதம் உண்டு. ஞானம் இருக்கிற பரமாத்மாவிட ஞானசூன்யமான ஜடப்பொருளான பிரகிருதி வேறுபட்டு இருக்கிறபடியால் விஜாத்திய பேதம் உண்டு. பிரம்மத்துக்கே திருமேனியும் குணங்களும் விபூதியும் இருக்கிறபடியால் ஸ்வகத பேதமும் உண்டு. அப்ப திரிவித பேதமும் உண்டுங்கிறத இந்த இடத்துல ஸ்தாபித்தார். திரிவித பேதம் இல்லைங்கிறது அத்வைத்தம். திரிவித பேதமும் உண்டு. ஆனால் சேத்தன விசிஷ்ட பிரம்மம் ஒன்றே. அதற்கு சமமான மற்றொரு பிரம்மம் கிடையாது. அசேஷ சிதச்சிது வஸ்துசேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹ என்று வேதாத் சங்கரத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அப்ப கற்று கறவை கணங்கள் பல, அனைத்தும் உண்மைதான். அந்த கணங்கள் பல கறப்பவன் ஒருத்தன்தான். அவன் ஒருத்தன்கிறது உண்மை, இவை பலங்கிறது உண்மை. இந்த பலவற்றோட சேர்ந்திருக்கிற ஒரு பிரம்மம் நாராயணனே நமக்கே பறை திருவான். கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து குற்றமொன்னில்லாத கோவலன் ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். அப்ப இத்தனையோட சேர்ந்திருக்கிற பிரம்மம் ஒன்றுங்கிறது விசிஷ்டத்தினுடைய அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். சேத்தனாச்சேத்தனத்தோட கூடியிருக்கிற பிரம்மத்துக்கு 2வது இல்லைங்கிறதை ராமானுஜர் ஸ்தாபித்தார். அவ்வர்த்தத்தை தான் ஆண்டாள் வேதமனைத்துக்கும் வித்தல்லவா. அதனால இந்த பாசுரத்தாலே கணங்கள் பலகறந்து கோவலர்தம் பொற்கொடியே நீ வான்னு கூப்பிட அவளும் வந்து சேர்ந்தாள். நன்னா தான் கறக்க வேண்டிய காரியத்தை பார்த்தவரை கொண்டாடினது இந்த பாட்டில் பார்த்துட்டோம். இனி அடுத்த பாசுரம், அதாவது இன்றைய பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் பனித்தல வீடனின் வாசற் கடபத்தி சினத்தினால் தென்னிலங்க கோமான செத்த மனத்துக்கு நீயானை பாடவும்
நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், அனைத்தெல்லத்தாரும் அறிந்து, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே நீ வந்து சேர வேணும்னு பிரார்த்திக்க, அவளும் இந்த கோஷ்டியில சேர எல்லாருமாக அடுத்த திருமாளிகை அடைந்தார்கள்னு சரித்திரம்.